சென்னை ஆவடியில் இளைஞர் ஒருவரை விசாரணை பெயரில் காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் அவரை நிர்வாணமாக்கி அடித்து சித்திரவதை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்தவர் வசந்தகுமார். வில்லிவாக்கம் ICFல் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வரும் இவரை சம்பவத்தன்று ஆவடி ரயில்வே நிலையத்தில் வைத்து சந்தேகத்தின் பேரில் போலீசில் பிடித்து சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆவடி சுற்றுவட்டார பகுதியில் அடிக்கடி செல்போன் காணாமல் போவதாகவும் இது குறித்து விசாரிக்க வேண்டியிருப்பதாக கூறி வசந்தகுமாரை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் இளைஞரை நிர்வாணமாக்கி கை கால்களை கட்டி வைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார் ஒரு 10 மணி அப்போ போலீஸில் கேட்டாங்க உட்காந்துருக்கும் போது அங்கே உட்காந்து கேட்டாங்க வீடு அங்கே கேட்டாங்க காசர்படி சொன்னாங்க. காசர்படி சொன்னால் சரிவா அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுன்னு சொல்லிட்டு என் ஃபோன் கேட்டாங்க. அவர்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டேன். என் ஃபோனை வாங்கினு ஸ்டேஷன் கிட்டே போனாங்க. கிட்டே போயிட்டு உள்ளே போயிட்டு என் துணியெல்லாம் கட்டினாங்க. என் 2 கையை கட்டிட்டு நடுவில் பைப்பு 2 கையை கட்டி பின்னாடி பைப்பை வச்சுட்டு 2 மணி நேரமாக நடிக்கிறாங்க. சார் இதுமாதிரி 6 ஃபோனு காணும் இங்கே, நீ தான் 6 ஃபோன் எடுத்தியான்னு சொன்னேன். சார் இதுமாதிரி பையனா கிடையாது, நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள், ஏன்னா கேஸ் இதான்னு சொல்லிட்டு என் மாதிரி நான் சொன்னேன் அவர்கிட்ட. 2 மணி நேரம் தாக்கிவிட்டு பின்பு தன்னை போலீசார் வீட்டுக்கு அனுப்பியதாக கூறிய இளைஞர் தான் வியாசர்பாடியைச் சேர்ந்தவர் என்பதாலேயே போலீசார் தாக்கியதாக குற்றம் சுமத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே குடும்ப வறுமையால் கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்ற தன் மகனிடம் போலீசார் அத்துமீறி இருப்பதாக கூறிய அவரின் தாய் கூடுதலாக 20 நிமிடம் அடித்திருந்தால் தன் மகன் உயிரிழந்திருப்பார் என கூறி வேதனை தெரிவித்தது சோகத்தை ஏற்படுத்தியது. நிர்வாணமா துணியே இல்லாம பாத்ரூம்ல கூட்டி போயிட்டு அவ்வளவு கொஞ்சம் அடிச்சு திருப்பி என்ன பண்ணி ஷூ காலால கால அவ்வளவு கொஞ்சம் மெரி வச்சிருக்காங்க. 2 ஹவரா கொடுமைப்படுத்திருக்காங்க சார், 2 ஹவரா கொடுமைப்படுத்திருக்காங்க. அப்ப அந்த புள்ள செத்தே போயிட்டு இருந்தாங்க. அந்த புள்ள நிலைமை என்ன பக்கத்து வெளில தோன்றுட்ட 20 நிமிஷம் என்ன ஆச்சு நான் செத்துருப்பேன். சும்மா 1000 பேர் ஆவடி ஸ்டேஷன் உட்காந்துக்கிறான். 1000 பேரை குடிச்சுவாங்க எல்லாமே அழிச்சுட்டு. அவனுக்கு நோய் வந்தா யார் தாங்க இப்ப படுத்துக்கிறான். கால் வரல, கழுத்து வரல சார். கூலி வேலை செய்யறோம், கூலி வேலை செய்யறோம். வீட்டுக்காரர் மீன்பாடி வண்டி ஓட்டுறாரு. நான் போய் இன்னைக்கு ஸ்டீல் ஆயிடுத்துல நான் ஸ்டிக்கர் போட்டு பேக் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு பிள்ளைங்களை காப்பாத்துறோம். தாய் மற்றும் மகனின் இந்த குற்றச்சாட்டும் போலீசார் மீதான புகாரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இது குறித்து உரிய முறையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.